வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றினார். அப்போது அவர் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை உருவாக்கும் விதத்தில் சுதர்ஷன் சக்ரா என்ற இயக்கம் தொடங்கப்படும் என்றார். விவசாயிகளின் நலனுக்கு எதிரான எந்த ஒப்பந்தங்களிலும் பிற நாடுகளுடன் இந்தியா கையெழுத்திடாது என மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விவசாயிகளுடனான கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு உறுதியளித்தார். இந்தியாவும் சிங்கப்பூரும் வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பான கூட்டுப் பணிக்குழுவின் 4வது கூட்டத்தை புதுடெல்லியில் நேற்று நடத்தியது. இந்த கூட்டத்திற்கு இந்திய வர்த்தகத்துறையின் சிறப்பு செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால் மற்றும் சிங்கப்பூரின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை செயலாளர் டாக்டர் பெக் ஸ்வான் ஜின் ஆகியோர் தலைமையேற்றனர். ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 45 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 120க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 38 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. பெண் குழந்தைகளுக்கான முதலமைச்சரின் அரவணைப்பு திட்டத்தின் கீழ் புதிதாக 5884 பெண் குழந்தைகளுக்கு இதுவரை 50,000 வீதம் 29.42 கோடி ரூபாய் வைப்புத் தொகையாக செலுத்தப்பட்டுள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்தார். கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநருமான இல கணேசன் உடல் நலவு குறைவால் இன்று மாலை உயிரிழந்தார். அவருக்கு வயது 80. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.